இப்போ நெக்ஸ்ட்டு நாம் என்ன பார்க்க போகிறோம்னா டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன் அப்படின்னு சொன்னால் சொல்யூஷன்னா கரைசலில் தானே சால்யூட் இருக்குது அண்டு சால்வெண்ட்டு இருக்குது. ரெண்டுமே கரைஞ்சிடுச்சுன்னா அது சொல்யூஷன் ஆகிடும். சொல்யூஷன்னா ஹோமோஜீனியஸ் மிக்சர் ரைட்டா. அப்போ ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர்னால் அது சொல்யூஷன் கிடையாது. மணல் வந்து கரையாது, தண்ணி வந்து எண்ணெய் கரையாது, இதில் தண்ணியில் அது ஹெட்ரோஜீனியஸ் சொல்யூஷன் ரைட்டா. புரிஞ்சுதா? அப்போது ஹெட்ரோஜீனியஸ் சொல்யூஷன் இல்லை, ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர் ரைட்டா. அது சொல்யூஷனே ஆகாது ரைட்டா. அது ரெண்டுமே கரைஞ்சிருச்சா தான் சொல்யூஷன் ஆகும் ரைட்டா. அப்போ அதுக்கு கரைஞ்சதுக்கு பேர் என்னது ஹோமோஜீனியஸ் சொல்யூஷன், கரையாததுக்கு பேர் என்னது ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர் ரைட்டா. இது ஹோமோஜீனியஸ் மிக்சர். அது ஹோமோஜீனியஸ் மிக்சர் தான் சொல்யூஷன் சொல்லுவாங்க, ஹெட்ரோஜீனியஸ் மிக்சரை சொல்யூஷன் சொல்ல மாட்டாங்க ரைட். நெக்ஸ்ட் வாங்க, பேஸ்ட் ஆன் த ஃபிசிக்கல் ஸ்டேட் ஆஃப் த சாலிட் அண்டு சால்வெண்ட். அப்படின்னா சாலிட்னா கரையிறது, சால்வெண்ட்னா கரைக்கிறது. கரைக்கிற பொருள் கரையும் பொருள் உப்பு ஜீனி இதெல்லாம் அதான் சாலிட். கரைக்கும் பொருள் அது என்னது தண்ணி இதெல்லாம் ரைட்டா. இப்போ இந்த சாலிட்டு அண்டு சால்வெண்ட்டை வச்சு அதனோட ஃபிசிக்கல் ஷேப் என்னது, இயற்கையான எவ்வளோ கொள்ளளவு அது எவ்வளோ இருக்குது என்றதை வச்சு நாம் சொல்யூஷனை பிரிக்கிறோம் ரைட்டா. சொல்யூஷன் என்னது, அதான் கரைசல்னால் அது மொத்தத்தையும் அதை பிரிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறோம். எப்படி இப்போ ஒரு 100 கிராம் ஜீனி, அரை கிலோ 500 கிராம் தண்ணி அதில் கலக்கும்போது இதில் என்னது தண்ணி தான் அதிகமாக இருக்குது, 500 கிராம் இருக்குது, 100 கிராம்ன்றது கம்மியாக இருக்குது ஜீனி. அப்போது இதில் எது சாலிட், 100 கிராம் ஜீனி தான் சாலிட். அப்போ சால்வெண்ட் என்னது 500 கிராம் தண்ணி. அப்போ எது அதிகமாக இருக்கோ அதுதான் சாலிட், அதில் தான் கரையும். எது கம்மியாக இருக்கோ அது வந்து கரைகிறது, இது கரைக்கிறது, இது கரைக்கும், அது கரையும் ரைட்டா. இப்போது அது கரைச்சதுக்கப்புறம் அது பிரிக்க முடியாது அப்படின்னா தான் அதுக்கு பேர் ஹோமோஜீனியஸ் மிக்சர், ஒரு கலவை. அதை எப்படி கூப்பிட்றோம், சொல்யூஷன்னு கூப்பிட்றோம். வி நோ தட் சப்ஸ்டன்சஸ் நார்மலி எக்ஸிஸ்ட் இன் 3 ஃபிசிக்கல் ஸ்டேட்ஸ். அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் த சப்ஸ்டன்சஸ்னால் அதில் உள்ள பொருட்கள் ரைட்டா. அந்த கலவையில் உள்ள பொருட்கள் நார்மலி எக்ஸிஸ்ட் இன் 3 ஃபிசிக்கல் ஸ்டேட்ஸ், 3 வடிவங்களில் இருக்கும். எத்தனை ஃபிசிக்கல் ஸ்டேட்ஸ், 3 வடிவங்களில் இருக்கும். உதாரணமாக சாலிட் திடப்பொருளாக இருக்கலாம், அல்லது லிக்விட் திரவ பொருளாக இருக்கலாம், அல்லது கேஸாக இருக்கலாம். இப்போ உப்பு சாலிட், ஜீனி சாலிட் ரைட்டா, திடப்பொருள் தானே. அப்போது தண்ணி லிக்விட் ரைட்டா, ஒன்று இல்லை கேஸாக இருக்கலாம். இந்த 3 வடிவங்களில் தான் இருக்கும் இந்த சொல்யூஷனில் உள்ளது, வேறு எதுவும் இருக்காது. அதான் சொல்கிறான், வி நோ த சப்ஸ்டன்சஸ். இந்த இதில் சொல்யூஷனில் உள்ள பொருட்கள் 3 வடிவங்களில் தான் இருக்க முடியும். ஒன்று அது எப்படி இருக்கும், சாலிடாக இருக்கும், இல்லை லிக்விடாக இருக்கும், இல்லை கேஸாக இருக்கும். இன் பைனரி சொல்யூஷன் ஏற்கனவே படிச்சிருக்கோம்ல, 2 தான் கலக்கும். அந்த சொல்யூஷனில் 2 தான் இருக்கும், 2 சப்ஸ்டன்ஸ் தான் இருக்கும், அல்லது 2 காம்பவுண்ட் ஏதாவது சொல்லுவாங்க ரைட்டா. இன் பைனரி சொல்யூஷன் போத் த சால்வெண்ட் அண்டு சாலிட் மே எக்ஸிஸ்ட் இன் எனி ஆஃப் தீஸ் ஃபிசிக்கல் ஸ்டேட்ஸ். அப்படின்னா இந்த பைனரி சொல்யூஷன்னா 2 சப்ஸ்டன்ஸ் கலந்த ஒரு கலவை, மிக்சர், ஹோமோஜீனியஸ் மிக்சர் ரைட்டா. அதில் போத் ரெண்டுமே சால்வெண்ட்டும் அண்டு சால்யூட்டும் மே எக்ஸிஸ்ட் இன் எனி ஆஃப் தீஸ் ஃபிசிக்கல் ஸ்டேட்ஸ் அது இருக்கும். இந்த மூணு சொல்லியிருக்காங்கல்ல, ஒன்று சாலிட், லிக்விட் ஆர் கேஸ். இந்த 3ல் ஏதாவது ஒன்றா இருக்கும். இந்த ரெண்டுமே, இந்த சால்வெண்ட்டு ஒன்று கேஸாக இருக்கலாம், இல்லை சாலிடாக இருக்கலாம், இல்லை லிக்விடாக இருக்கலாம், அல்லது சாலிட் வந்து கேஸாக இருக்கலாம், லிக்விடாக இருக்கலாம், எதுவாக கூட இருக்கலாம். இந்த சால்வெண்ட்டும் இந்த 3ல் ஏதாவது ஒன்றா தான் இருக்கும், இதை விட்டு வேற எங்கேயும் போகாது அப்படின்ட்டான். நல்லா பார்த்துக்கோங்க. இன் பைனரி சொல்யூஷன், பைனரினா இரண்டு காம்பவுண்டு ஒன்று சேர்றதில்ல, சேர்ந்து ஒரு சொல்யூஷனை கொடுத்துச்சுன்னா போத் த சால்வெண்ட் அண்ட் சால்வெண்ட்டும் மே எக்ஸிஸ்ட் இருக்கும். எப்படி இருக்கும், இன் எனி ஆஃப் தீஸ் ஃபிசிக்கல் ஸ்டேட்ஸ். இந்த மேலே சொல்லப்பட்ட 3ல் ஏதாவது ஒன்றா தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறான் ரைட்டா. பட் த சால்வெண்ட் கன்ஸ்டிட்யூட் எ மேஜர் பார்ட் ஆஃப் த சொல்யூஷன். ஆனால் சால்வெண்ட் வந்து அதிகமாக இருக்கும். அதான் சால்வெண்ட் கன்ஸ்டிட்யூட்னா வைத்திருக்கும். எதை வைத்திருக்கு, மேஜர் பார்ட் ஆஃப் த சொல்யூஷன். அந்த சொல்யூஷனில் சால்வெண்ட் தான் அதிகமாக இருக்கும், சால்யூட்டு கம்மியாக இருக்கும் ரைட்டா. அதை என்ன சொல்லிட்டு தான் இருக்கேன், 5-10 டைம் சொல்லிட்டேன். சால்வெண்ட் அதிகமாக இருக்கும், சால்யூட் கம்மியாக இருக்கும் ரைட்டா. கம்மியாக இருக்கிறதுக்கு பேர் தான் சால்யூட், அது அதிகமாக இருக்கிறதுக்கு பேர் சால்வெண்ட் ரைட்டா. அதான் சொல்கிறான், சால்வெண்ட் கன்ஸ்டிட்யூட் இருக்கும் மேஜர் பார்ட் ஆஃப் த சொல்யூஷன். அந்த சொல்யூஷனில் சால்வெண்ட் தான் அதிகமாக இருக்கும், கரைக்கிறது தான் அதிகமாக இருக்கும் ரைட்டா.
இட்ஸ் ஃபிசிக்கல் ஸ்டேட் இஸ் த பிரைமரி ஃபேக்டர் விச் டிட்டர்மைன் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சொல்யூஷன். அப்போ இதுதான் அதிகமாக இருக்குது தண்ணி, இதான் சால்வெண்ட்டு. உதாரணத்துக்கு 2 எடுத்துக்கிட்டு சொல்கிறேன், இது மாதிரி ஏகப்பட்ட சால்வெண்ட் வரும் இனிமேல் பார்க்க போகுது. இப்போதைக்கு தண்ணி சால்வெண்ட் அதிகமாக இருக்குது, ஜீனி கம்மியாக இருக்குது. அப்போ இதில் சாலிட் ஜீனி, தண்ணி வந்து அதிகமாக இருக்குது, அது வந்து சால்வெண்ட்டு. சாலிட் வந்து ஜீனி கரையிறது, இது சால்வெண்ட் என்னது தண்ணி அதிகமாக இருக்கிறதுனால இந்த கரைஞ்சதுக்கப்புறம் தண்ணியோட குணநலங்கள் தான் அதிகமாக இருக்கும், ஜீனியோட குணநலங்கள் கம்மியாக இருக்கும். ரைட்டா? புரியுது? அதான் சொல்கிறான். என்ன சொல்கிறான்னு நல்லா பாரு. பட் த சால்வெண்ட் constitute a major part of the solution. அது முடிச்சிச்சு. இட்ஸ் ஃபிசிக்கல் ஸ்டேட் இஸ் த பிரைமரி ஃபேக்டர். இது ஃபிசிக்கல் ஸ்டேட்னா அதனோட உண்மையான அளவு, ஃபிசிக்கல் ஸ்டேட்னா அளவுன்னு அர்த்தம். உண்மையான அளவு பிரைமரி ஃபேக்டர் அதுதான் முக்கிய பங்கு வகிக்குது. பிரைமரி ஃபேக்டர்னா முக்கிய பங்கு வகிக்கிறது. இதனோட அந்த சொல்யூஷனோட 2 காம்பவுண்டு போட்டிருக்க, அதாவது 2 சப்ஸ்டன்ஸு காம்பவுண்ட் 2 ஒன்று தான் போட்டிருக்க. இதனோட அளவு, இந்த 2 காம்பவுண்டோட ஒவ்வொரு காம்பவுண்டோட அளவு தான் அந்த சொல்யூஷனோட குணத்தை தீர்மானிக்குது. அப்போது தண்ணி அதிகமாக இருக்குது, சுகர் கம்மியாக இருக்குன்னா அந்த தண்ணியோட குணநலங்கள் தான் அதில் அதிகமாக இருக்கும், ஜீனியோட குணநலங்கள் கம்மியாக இருக்கும். அப்போ நீ கொஞ்சோண்டு ஜீனி மிக்ஸ் பண்ணி அதிகமான தண்ணி ஊற்றினா அதில் ஜீனியோட சுவை ரொம்ப கம்மியாக இருக்கும். இதே இது ஒரு கொஞ்சம் தண்ணி இன்னும் அதுக்கு ஈக்குவலாக சுகர் போட்ட இல்லை பாதி, ஒரு உதாரணத்துக்கு 100 கிராம் தண்ணி 50 கிராம் சுகர் போடுறேன், அப்போ அது சுகர் அதிகமாக தெரியும். ரைட்டா? அதே மாதிரி இது எது அதிகமாக தெரியுதோ நல்லா கவனிங்க. த சால்வெண்ட் constitute a major part of the solution. ரைட்டா? இட்ஸ் ஃபிசிக்கல் ஸ்டேட் இஸ் த பிரைமரி ஃபேக்டர் விச் டிட்டர்மைன்ஸ் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சொல்யூஷன். சொல்யூஷனோட குணங்களை தீர்மானிக்கிறது யார் என்றால் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் குணங்களில் அந்த சொல்யூஷனாக கரைஞ்சதுக்கப்புறம் அதனோட குணாதிசயங்கள் அது எப்படி இருக்கும் அப்படின்ற தீர்மானிக்கிறது யாருன்னா, அதில் எது அதிகமாக இருக்கோ அதுதான் தீர்மானிக்கும். எது அதிகமாக இருக்கும்? சாலிட் தான் அதிகமாக இருக்கும். ரைட்டா? சால்வெண்ட் தான் அதிகமாக இருக்கும், சாலிட்டு கம்மியாக இருக்கும். கம்மியாக இருக்கிறது சால்வெண்ட் அது வந்து அதிகமாக இருக்கும். அப்போ அதிகமாக இருக்கிறதோட குணநலங்கள் தான் இங்கே இந்த சொல்யூஷனில் இருக்கும் அப்படின்றாங்க. கம்மியாக இருக்கிறதோட கம்மியாக தான் இருக்கும். ரைட்டா? இது தீர்மானிக்கிட்டு ஃபிசிக்கல் ஸ்டேட்னா அதனோட அதனோட அளவு, ஃபிசிக்கல் ஸ்டேட் அளவு, அந்த கரைசலோட அளவு இஸ் த பிரைமரி ஃபேக்டர். அந்த பிரைமரி ஃபேக்டர் அதுதான் முக்கிய காரணம் வகிக்குது. விச் டிட்டர்மைன்ஸ் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த சொல்யூஷன். அப்படின்னா அந்த சொல்யூஷனோட குணநலங்களை எது தீர்மானிக்குதுன்னா அந்த உள்ளே போடப்பட்ட 2 சப்ஸ்டன்ஸோட அளவு தான் தீர்மானிக்குது. எதோட அளவு கூட இருக்கோ அந்த குணநலங்கள் தான் கூட இருக்கும். ரைட்டா? தேர்ஃபார் ஆகவே தேர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பைனரி சொல்யூஷன்ஸ் அஸ் லிஸ்டட் இன் டேபிள் 9.4. அப்படின்னா ஆகவே பலவிதமான பைனரி சொல்யூஷன்ஸ் இருக்கிறது, அது இந்த டேபிளில் கொடுத்துருக்கோன்றான். பார்ப்போம் டேபிள் என்ன கொடுத்துருக்கான்ட்டு. இப்போது சோலிட் அப்படின்றது கரைகிறது, அப்போ சால்வெண்ட் கரைக்கிறது. எக்ஸாம்பிள் ஓடி போச்சா? சரி. சோலிட்னா கரையிறது, சால்வெண்ட்னா கரைக்கிறது. அது உதாரணம், அது எது கரையுது இது கரைக்குதுன்ட்டு. இப்போ உதாரணத்துக்கு சாலிட் சொல்யூஷன், சாலிட்னா ரெண்டுமே சாலிடாக திடப்பொருளாக இருக்குது. ரைட்டா? அப்போ இது கரைக்கிறது என்னது? சாலிட் சொல்யூஷன்னா சாலிட் சொல்யூஷன் போட்டு கைட்டிங். அப்போ இது கரைக்கிறது தான் சாலிட். எது கரைக்கிறது? சாலிட். அப்போ கரைகிறது என்ன வேணால் இருந்துட்டு போகலாம். ரைட்டா? சோலிட்ன்றது கரைக்கிறது சால்வெண்ட். இப்போ கரைக்கிறது வந்து சாலிடாக இருந்தால், இப்போ சால்வெண்ட் என்னது? ரெண்டுலேயுமே சாலிட்டு. அப்போது இதில் சோலிட் என்னது? ஃபஸ்ட் இதில் வந்து சாலிட்டு, இதுவும் சாலிட்டு. அப்போ இது உதாரணம் பாரு, இங்கே தண்ணியே வரல. காப்பர் டிசால்வ் இன் கோல்டு அப்படின்னா காப்பர் வந்து கரையுது கோல்டில் அப்படின்னா, இது இப்போ காப்பர் இதில் கரையுது, கோல்டில் கரையுது. அப்படின்னா காப்பர் என்னது? சாலிட். ரைட்டா? அப்போது எதில் கரையுது? கோல்டில் கரையுது. கோல்டு தான் அதிகமாக இருக்குது கரைசல். அப்போ சால்வெண்ட்டு கோல்டு. அப்போ இது வந்து ஒரு அலாய், இது ஒரு கூட்டு. இப்போ இது எப்படி காப்பர் ஒரு திடப்பொருள், இது ஒரு திடப்பொருள்னு கேட்கலாம். இப்போ இது எப்படி கரைப்பாங்கன்னா, இப்போ ஒரு கிலோ
1 கிலோ தங்கத்தை எடுத்து கரைச்சிருவாங்க, அதாவது சூடு பண்ணி மெல்ட் பண்ணிடுவாங்க. ரைட்டா, மெல்ட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கிடுவாங்க, அதை உருக்கி வச்சுக்கிடுவாங்க. அப்போது 1 கிலோ தங்கத்துக்கு இதுதான் சால்வெண்ட். அப்போது சோலிட் காப்பர் எவ்வளோ போடணும்? 100 கிராம் போடணும். 1 கிலோவில் 10ல் 1 மடங்கு போடுவாங்க. 100 கிராம் காப்பரை உருக்குவாங்க, உருக்கி இதில் போடுவாங்க. போட்ட உடனே அந்த காப்பரும் கோல்டு மிக்ஸ் ஆகி ரெண்டும் கலந்துடும். இப்போ இந்த ரெண்டையும் பிரிக்க முடியாது. இது ஒரு அலாய், இது ஒரு கலவை. ரைட்டா, மிக்ஸ் ஆகாமல் இருந்தால் அது சொல்யூஷன் கிடையாது. இந்த காப்பரை உருக்கி அதில் போட்டுருவாங்க. அப்போது இதில் அதிகமாக இருக்கிறது என்னது? இதில் போய் காப்பர் கரையுது, கோல்டில் போய் கரையுது. அப்போ காப்பர் என்னது? சாலிட். அப்போ கோல்டு என்னது? சால்வெண்ட். புரியுதா? அப்போ ரெண்டும் சேர்ந்தது என்னது? கரைஞ்சிச்சுன்னா சொல்யூஷன். ஹோமோஜீனியஸ் மிக்சர். ரைட்டா, ஹோமோஜீனியஸ் சொல்யூஷன் சொல்லக்கூடாது, ஹோமோஜீனியஸ் மிக்சர் கால்டு சொல்யூஷன். இது ஒரு அலாய். ரைட்டா, அப்போ நெக்ஸ்ட்டு பாரு, ஃபஸ்ட்டு கரைகிறது என்னது? லிக்விட். லிக்விடில் இருக்கிற திரவம். ரைட்டா, கரைக்கிறது என்னது? சாலிட். இப்போது இந்த கரைக்கிற சாலிட்டை அதிகமாக எடுத்துகிட்டு 1 கிலோ எடுத்துகிட்டு அதை மெல்ட் பண்ணிடுவாங்க. இப்போ என்ன இது என்னென்ன கரையுது? மெர்க்குரி. மெர்க்குரி ஏற்கனவே உனக்கு மெட்டலில் தான் வரும், ஆனால் அது ஒன்று தான் பிரத்யேகமான. மெட்டலில் வந்தாலும் மெர்க்குரி இஸ் லிக்விட். ரைட்டா, ஆனால் இந்த மெர்க்குரி எதில் போய் கரையுது? சோடியத்தில் போய் கரையுது. ரைட்டா, சோடியத்தில் போய் கரையுதுன்னு சொல்லும்போது இப்போ ஃபஸ்ட்டு இது என்ன பண்ணுவாங்க? அதிகமான உள்ள சோடியத்தை எடுத்துக்கிடுவாங்க. அதிகமான உள்ள சோடியத்தை எடுத்துக்கிட்டு அதில் என்ன பண்ணுவாங்க? கம்மியான ஒரு மெர்க்குரியை உள்ளே போடுவாங்க. அதிகமான உள்ள சோடியத்தை மெல்ட் பண்ணிக்கிறாங்க, ஒரு பாத்திரத்தில் மெல்ட் பண்ணி வச்சுக்கிடுவாங்க. அது உரிய நிலையில் இருக்கும். அதில் இப்போ 1 கிலோ, உதாரணத்துக்கு அதே 1 கிலோ சோடியத்தை கரைச்சி வச்சுருப்பாங்க. அது வந்து சால்வெண்ட். அப்போ 1 கிலோவுக்கு மேலே நீ சோலிட்டு போட முடியுமா? போடக்கூடாது. அதை விட கம்மியாக தான் இருக்கணும். அப்போ தான் சோலிட்டு. அதுக்கு மேலே போட்டுவிட்டு அது வந்து என்னவா மாறிடும்? சால்வெண்ட்டாக மாறி, இது சோலிட்டாக மாறிடும். புரியுதா? அதனால் சால்வெண்ட்டு தான் அதிகமாக இருக்கணும். 1 கிலோ சால்வெண்ட்டு இதில் இதில் என்னது? சோடியத்தை வச்சுருக்கேன். அதில் 1/4 கிலோ மெர்க்குரியை உருக்கி அதில் போடுறேன். இது ஏற்கனவே லிக்விடாக தான் இருக்குது, உருகிடும். ரைட்டா, அதில் போட்ட உடனே ரெண்டுமே உருகி ஒரு நிலைமையில் வந்துடும். புரியுதா? அதான் அமால்கன்னு சொன்னோம்ல, அது ஒரு கலவை. அது ஒரு கலவை. பல் அடைக்கிறதுக்கு வச்சுருந்தோம்ல, என்ன படித்தோம்ல, பல் டின் மாதிரின்னு சொன்னோம்ல, அது ஒரு கலவை. ரைட்டா, அது பிறகு பிரிக்கவே முடியாது. ரைட்டா, நீ பிரிக்க முடியாது. இதுதான். இப்போ அடுத்து இது சாலிட் ஆயிடுச்சு, சால்வெண்ட்டு. அடுத்து லிக்விட் சால்வெண்ட்டை பார்ப்போம். லிக்விட் சால்வெண்ட் என்ன இருக்குது பார்ப்போமா? இது லிக்விட். கரைக்கிறது லிக்விடாக இருக்குது. என்னது? இப்போ ஃபஸ்ட்டு கரைகிறது சாலிடாக இருக்குது, ஆனால் கரைக்கிறது லிக்விடாக இருக்குது. ரைட்டா, கரைகிறது சாலிடு, ஆனால் கரைக்கிறது லிக்விட். இது உதாரணம் சோடியம் குளோரைடு. சோடியம் குளோரைடு வந்து சாலிட். ரைட்டா, டிசால்வ் இன் வாட்டர். தண்ணி வந்து லிக்விட். ரைட்டா, இப்போ சோடியம் நீ என்ன பண்ணுற? தண்ணி எடுத்துக்கிற. இப்போ உப்பு என்னது? உப்பு வந்து NaCl, சோடியம் குளோரைடு தானே. அப்போது இது சாலிட் தானே. தண்ணியாக இருக்க உப்பு எது திடப்பொருளாக இருக்கோ ஜீனி சாலிட். அப்போது தண்ணியில் போய் சோடியம் குளோரைடு கரையும் போது ஒரு சாலிடு லிக்விடில் கரையுது. ரைட்டா, அப்போ இப்போ சோடியம் குளோரைடு கம்மியாக இருக்கும். கம்மியாக இருந்தால் தான் அதுக்கு பேர் சோலிட். அதேமாரி சால்வெண்ட்டுனா அதிகமாக தான் தண்ணி எடுத்துக்கணும். இதை விட அதிகமான தண்ணி. இது ஒரு 1/4 கிலோன்னு சொன்னால் சாலிட்டு, அது 1 கிலோ தண்ணி எடுத்துக்கணும். எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் அது சால்வெண்ட் ஆகும். சால்வெண்ட்னா அது இதை விட சாலிட்டை விட அதிகமாக இருக்கணும். ரைட்டா, அடுத்த எக்ஸாம்பிள். ரெண்டுமே லிக்விட். இது சாலிட்டு லிக்விடு, சால்வெண்ட்டு லிக்விட். அப்போது இது ரெண்டுமே திரவ பொருள். ரைட்டா, ஏத்தேல் ஆல்கஹால் டிசால்வ் இன் வாட்டர். வாட்டர் சாலிட் லிக்விடு தான். ஏத்தில் ஆல்கஹால் இதுதான். இதே மாதிரி தான். ஏத்தில் ஆல்கஹால் இதில் என்னது? சாலிட். வாட்டர் என்னது? சால்வெண்ட். ஏத்தில் ஆல்கஹால் தண்ணியில் போய் கரையுது, கரைஞ்சி மிக்ஸ் ஆகிடுது, திரும்பி பிரிக்க முடியாது. ரைட்டா, அடுத்து கேஸ். மூணாவது கேஸும் லிக்விடும். அப்போ கேஸும் லிக்விட். கேஸுன்றது ஒரு வாயுவும் லிக்விட் எப்படி கரையுதுன்னு பார்ப்போம். இப்போ கார்பன் டை ஆக்சைடு டிசால்வ் இன் வாட்டர். தண்ணியில் கார்பன் டை ஆக்சைடு கரையும். கரைஞ்சதுக்கப்புறம் தண்ணியோட மிக்ஸ் ஆகிடும். ரைட்டா, மிக்ஸ் ஆனால் அது என்னது? அதுக்கு பேர் சோடா வாட்டர்னு சொல்லுவாங்க. சோடா வாட்டர்னு சொல்லி கேள்விப்பட்டியா? சோடா வாட்டர்னு சொல்லி கடையில் போய் வாங்குறியா? அதில் என்னது? வெறும் பச்சை தண்ணி தான். அதில் CO2 உள்ளே ஏற்றி வச்சுருப்பாங்க, கார்பன் டை ஆக்சைடு. அதை நீ குடித்த உடனே உனக்கு ஏப்பம் வரும், பால் ஏப்பம் வரும். ரைட்டா, அதான் சோடா வாட்டர்னு சொல்லுவாங்க. சோடா வாட்டர் என்னது? வெறும் தண்ணி, அதில் கொஞ்சோண்டு கார்பன் டை ஆக்சைடை பம்ப் பண்ணுவாங்க, பைப் மூலம் பம்ப் பண்ணி உள்ளே செலுத்திடுவாங்க. செலுத்தினா அது கரைஞ்சிடும். கார்பன் டை ஆக்சைடு தண்ணிக்குள்ளே கரைஞ்சி மூடி வச்சுருவாங்க. அதை நீ ஓப்பன் பண்ணோன்னா அப்படி சாப்பிட்ட உடனே உனக்கு அந்த உள்ளே இருக்கக்கூடிய கேஸ் எல்லாம் வெளியில் வந்துடும். ரைட்டா, அதுதான். ரைட்டா, நெக்ஸ்ட் கேசிஸ் சொல்யூஷன். கேசிஸ் சொல்யூஷனில்
என்னது சால்வெண்ட் கேஸாக இருக்குது ஃபஸ்ட்டு இதில். அடுத்து சாலிட் என்னவாக இருக்குது, லிக்விடாக இருக்குது. இதுக்கு உதாரணம் பார்ப்போமா. லிக்விட்ன்றது என்னது, வாட்டர் லிக்விட், ரைட்டா. அப்போ சால்வெண்ட் என்னது, கேஸாக இருக்கணும். ஏர், வாட்டர் வேப்பர் இன் ஏர், ரைட்டா. காற்றுல வாட்டர் வேப்பர், இப்போ நம்மளோட தண்ணியை சூடு பண்ணிட்டேன். வாட்டர்ன்றது என்னது, தண்ணி, லிக்விட், ரைட்டா. லிக்விடு எதில் போய் கரையுது, ஏரில் போய் கரையுது. ஏர்ன்றது என்னது, கேஸு. அப்போ நீ தண்ணியை சூடு பண்ணும்போது அது என்னது, காற்றுக்கு போயிடுது. அப்போ எதில் போய் டிசால்வ் ஆகுது, காற்றுல போய் டிசால்வ் ஆகுது. அதாவது வாட்டர் வேப்பர், தண்ணி வந்து வேப்பராக மாறிடுது. அப்போ வேப்பராக மாறின இதில் போய் பார்த்தீங்கன்னா அந்த வேப்பரில் போய் வேப்பர் தண்ணி வந்து வேப்பர் இருக்குல்ல, அந்த வேப்பரை செக் பண்ணி பார்த்தா தண்ணியோட அளவு கம்மியாக இருக்கும், கேஸோட அளவு ஜாஸ்தியாக இருக்கும், ரைட்டா. அப்போ அந்த வேப்பரில் கேஸோட அளவு ஜாஸ்தியாக இருக்கும் சூடு பண்ணும்போது, ஆனால் தண்ணியோட அளவு கம்மியாக இருக்கும். அப்போ தண்ணி வந்து சால்யூட், அந்த கேஸ் வந்து சால்வெண்ட், ரைட்டா. அப்போ நெக்ஸ்ட்டு கேஸும் ரெண்டு கேஸ் மிக்ஸ் ஆகுது, ரைட்டா. சால்யூட்டு கேஸு தான், சால்வெண்ட்டு கேஸு தான். அப்போது ஏ மிக்சர் ஆஃப் ஹீலியம் அண்டு ஹைட்ரஜன் கேஸஸ், ஹீலியமும் ஹைட்ரஜனும் மிக்ஸ் ஆகுது. அப்போது இதில் ஹீலியம் என்னது, சாலிட், கரையிறது. எதில் போய் கரையுது, ஆக்சிஜனில் கரையுது. அப்போ ஆக்சிஜன் என்னது, சால்வெண்ட். ஹீலியம் சாலிட், ஆக்சிஜன் சால்வெண்ட். அப்போ ரெண்டும் சேர்ந்தால் என்ன ஆகுது, ஹோமோஜினியஸ் மிக்சர் இஸ் கால்ட் சொல்யூஷன், ரைட்டா. அடுத்து பேஸ்ட் ஆன் த டைப்ஸ் ஆஃப் சால்வெண்ட். இந்த சால்வெண்ட் இந்த சால்வெண்ட் கரைக்கிறது இல்லையா, இந்த கரைக்கிறத வச்சு நம்ம பிரிக்கலாம். எது சால்வெண்ட்டாக இருக்குது, கரைக்கிறதுக்கு பயன்படுகிறது பிரிக்கலாம், ரைட்டா அப்படின்னு சொல்கிறான். இது எப்படின்னு பார்ப்போம். இப்போ மோஸ்ட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் ஆர் சாலியபிள் இன் வாட்டர். அதாவது பல பொருட்கள் தண்ணியில் கரையும், முக்கால்வாசி பொருட்கள் தண்ணியில் கரையும்னு சொல்கிறான். மோஸ்ட் ஆஃப் த சப்ஸ்டன்சஸ், பல பொருட்கள். இப்போ சுகர் கரையுது, உப்பு கரையுது, கார்பன் டை ஆக்சைடு உள்ளே போய் கரையுது, எல்லாம் கரையுது, ரைட்டா. மோஸ்ட் ஆஃப் த, அதாவது அதிகமான பொருள் தண்ணியில் கரையும், ரைட்டா. அதாவது மோஸ்ட் ஆஃப் த சப்ஸ்டன்சஸ் ஆர் சாலியபிள் இன் வாட்டர், தண்ணியில் போய் கரையும், ரைட்டா. தட்ஸ் ஒய், ஆகவே, என்னவா, தட்ஸ் ஒய்னா ஆகவேன்னு அர்த்தம். வாட்டர் இஸ் கால்டு ஏ யூனிவர்சல் சால்வெண்ட். அப்படின்னா தண்ணியை நாம் எப்படி அழைக்கிறோம்னு சொன்னால் யூனிவர்சல் சால்வெண்ட், பொதுப்படையான இது முக்கியமான ஒரு சால்வெண்ட், ஒரு கரைசல் என்று நம்ம தண்ணியை அழைக்கிறோம். யூனிவர்சல்னால் ஒரு அதிகமாக உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு சால்வெண்ட். மீதி சால்வெண்ட்டில் கம்மியாக யூஸ் பண்ணுவாங்க, அதாவது அதிகமாக யூஸ் பண்ண யூனிவர்சல் சால்வெண்ட் என்று நம்ம அழைக்கிறோம். அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கரைசல் என்று அழைக்கிறோம், ரைட்டா. சால்வெண்ட்னா கரைசல், சாலிட்னா கரையும் பொருள். இது கரைக்கும் பொருள். சால்வெண்ட்னா கரைக்கும் பொருள், அது கரையும் பொருள், ரெண்டையும் சேர்ந்த கரைசல், அது சொல்யூஷன், ரைட்டா. கரைச்சாதான் சொல்யூஷன், கரைக்கல என்ன வச்சுக்கணும், அதுக்கு பேர் சொல்யூஷன் சொல்லிடக்கூடாது. அதுக்கு பேர் மிக்சர். இது மிக்சர் தான், இது ஹோமோஜினியஸ் மிக்சர், அது ஹெட்ரோஜினியஸ் மிக்சர், அதோட படிக்கணும், அது சொல்யூஷன் கிடையாது, ரைட்டா. ஹவவர் சம் சப்ஸ்டன்சஸ் டோன்ட் டிசால்வ் இன் வாட்டர். சில இருந்த போதிலும் சில பொருள்கள் தண்ணியில் கரையாது. அதுக்கு உதாரணம் மணல், செங்கல், எண்ணெயெல்லாம் கரையாது இல்லையா, அதான் சொல்கிறான். சம் சப்ஸ்டன்சஸ் டோன்ட் டிசால்வ் இன் வாட்டர், சில பொருட்கள் தண்ணியில் கரையாது. தேர்ஃபோர், ஆகவே அதர் சால்வெண்ட் சச்சஸ் ஈத்தர், அப்படின்னா வேறு சால்வெண்ட் இருக்குது, தண்ணி தவிர்த்து இன்னும் சால்வெண்ட்டுகள் இருக்கிறது. என்னென்னா தேர்ஃபோர், ஆகவே அதர் சால்வெண்ட்ஸு, கரைக்கிறது இன்னும் இருக்கிறது, கரைக்கும் பொருள் இருக்கிறது. சச்சஸ் ஈத்தர்ன்ற ஒரு லிக்விட் இருக்குது. அடுத்து பென்சான்ற ஒரு லிக்விட் இருக்குது. அண்ட் ஆல்கஹால் அது ஒரு லிக்விட். இதெல்லாம் சால்வெண்ட், தண்ணியை மாதிரி இது ஒரு சால்வெண்ட்டுகள், ரைட்டா. ஆர் யூஸ்டு டு ப்ரிப்பேர் ஏ சொல்யூஷன். இதை சால்வெண்ட்டாக நம்ம வச்சு நம்ம ஒரு சொல்யூஷனை உண்டாக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். இதை சால்வெண்ட்டாக வச்சு மேலே நம்ம பார்த்தோம்ல, சாலிட்டே சால்வெண்ட் ஆக்கி வச்சுருக்கோம். அந்த டேபிளில் பார்த்தீங்கல்ல, சாலிட்டே சால்வெண்ட்டாக வச்சு நம்ம உண்டாக்கணும் சொல்யூஷன் டேபிளில். அப்போது இதெல்லாம் இது கரைப்பான், இதெல்லாம் கரைப்பான். சால்வெண்ட்னா கரைப்பான், அப்போ சாலிட்னா கரையும் பொருள், இது கரைக்கும் பொருள், ரைட்டா. அப்போது இதுவும் நம்ம கரைக்கும் பொருளாக யூஸ் பண்ணிக்கலாம் தண்ணிக்கு பதிலான்னு சொல்கிறான். யூஸ், இந்த கரையாது இதில் கரையும், தண்ணியில் கரையாது இதில் கரையும், இந்த சொல்யூஷன் இந்த சால்வெண்ட்டில் கரையும்னு சொல்கிறான். ஆர் யூஸ்டு டு ப்ரிப்பேர், இந்த இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த தேர்ஃபோர் அதர் சால்வெண்ட் சச்சஸ் ஈத்தர்ஸ், பென்சான், ஆல்கஹால் எக்ஸெட்ரா இன்னும் இருக்கின்றன,
ஆர் யூஸ்டு டு ப்ரிப்பேர் எ சொல்யூஷன். இதை உபயோகப்படுத்தி நாம் ஒரு சொல்யூஷனை தயார் பண்ணுறோம், ஒரு கரைசலை தயார் பண்ணுகிறோம். ஆன் த பேசிஸ் ஆஃப் டைப் ஆஃப் சால்வெண்ட் அப்படின்னா இந்த சால்வெண்ட் இந்த கரைசலை வகைப்படுத்துகிறோம். கரைசல் என்னென்ன கரைசல்னு வகைப்படுத்தும். ஆன் த பேசிஸ் ஆஃப் சால்வெண்ட். சால்வெண்ட்னா கரைசல், அதாவது கரைசல் கரைப்பான், கரைக்கிறது. கரைப்பானை சார்ந்து பேசிஸ் சால்வெண்ட் சொல்யூஷன்ஸ் ஆர் கிளாஸிஃபைட் இன்டு 2 டைப்ஸ். இந்த கரைப்பானை வச்சு என்னது கரைக்கிறது இல்லையா, அந்த கரைப்பானை வைத்து சொல்யூஷன் கரைசல்னால் அது மொத்தம் சொல்யூஷனை நம்ம பிரிக்கிறோம். சொல்யூஷன் என்னது, கரைஞ்சதுக்கப்புறம் உண்டானது சொல்யூஷன், ரைட்டா? அப்போது இந்த கரைக்குது இல்லையா, அதான் சால்வெண்ட்டை வச்சு நாம் சொல்யூஷன்களை பிரிக்க போகிறோம். அது என்ன சால்வெண்ட், தண்ணியா சால்வெண்ட்டா, இல்லை பென்ஜானா சால்வெண்ட்டு, இல்லை ஆல்கஹாலா, அதை வச்சு நம்ம அந்த சொல்யூஷன் நம்ம வகைப்படுத்துகிறோம். தேர் ஆர் அக்வசிக் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொன்னால் அக்வசிக் சொல்யூஷன்ஸ் அண்ட் நான் அக்வசிக் சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறான். அதாவது தேர் ஆர் அக்வசிக் சொல்யூஷன்னா ஒரு நல்ல சொல்யூஷன் அண்டு நான் அக்வசிக் சொல்யூஷன் அப்படின்றான், ரைட்டா? ஒரு செகண்டு. அக்வசிக் சொல்யூஷன் என்றும் நான் அக்வசிக் சொல்யூஷன் என்றும் பிரிக்கிறான்னு சொல்கிறான். அப்படின்னு வரும்போது என்னன்னு பார்ப்போம். இப்போ அக்வசிக் சொல்யூஷன் என்னன்னு பார்ப்போமா? இப்போ அக்வசிக் சொல்யூஷன் இந்த கரைப்பானை வைத்து, கரைப்பானை என்னது, கரைப்பான் என்னது, சால்வெண்ட்டை வச்சு வேறு சால்வெண்ட், தண்ணி ஒரு சால்வெண்ட், ஆல்கஹால் ஒரு சால்வெண்ட், இப்படி எந்த சால்வெண்ட்டை நம்ம உபயோகப்படுத்தியிருக்கோமோ அதை வச்சு நம்ம சொல்யூஷன்களில் பிரிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறான். இப்போ அக்வசிக் சொல்யூஷன் சொல்கிறான். அக்வசிக் சொல்யூஷன் சொன்னால் த சொல்யூஷன் இன் விச் வாட்டர் ஆக்ட்ஸ் எஸ் எ சால்வெண்ட். அப்படி அக்வசிக் சொல்யூஷன்னா எது, இந்த அக்வசிக் சொல்யூஷன் அப்படின்னா அந்த கரைசலில் எது அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்குது அதை வச்சு தான் நம்ம அந்த சொல்யூஷனை தீர்மானிக்கணும், ரைட்டா? அக்வசிக் சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறது தண்ணியை தான் நம்ம சால்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறோம். அது அப்படி யூஸ் பண்ணால் அதுக்கு பேர் அக்வசிக் சொல்யூஷன், ரைட்டா? த சொல்யூஷன் இன் விச் வாட்டர் ஆக்ட்ஸ் எஸ் எ சால்வெண்ட் அப்படின்னா இந்த சொல்யூஷன், இந்த கரைசலில் சால்வெண்ட்டை நம்ம எதை பயன்படுத்துகிறோம், வாட்டர் இன் விச் வாட்டர் ஆக்ட்ஸ் எஸ் எ சால்வெண்ட். தண்ணி தான் சால்வெண்ட்டை கரைக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம். அப்படி இஸ் கால்டு அக்வசிக் சொல்யூஷன். தண்ணியை கரைக்கிறதுக்கு பயன்படுத்தினா அது சால்வெண்ட், அதாவது தண்ணியை சால்வெண்ட்னா கரைக்கிறதுக்கு பயன்படுத்தினா அதுக்கு பேர் அக்வசிக் சொல்யூஷன். எக்ஸாம்பிள், அப்படி தண்ணியை பயன்படுத்தாமல் நீ ஆல்கஹாலையோ பென்ஜானையோ பயன்படுத்தினா அது நான் அக்வசிக் சொல்யூஷன் சார்ந்து, ரைட்டா? அப்படின்றான். த சொல்யூஷன் இன் விச் வாட்டர் ஆக்ட்ஸ் எஸ் எ சால்வெண்ட். இந்த சொல்யூஷனில் அக்வசிக் சொல்யூஷனில் தண்ணி சால்வெண்ட்டாக பயன்படுது. அப்படி தண்ணி சால்வெண்ட்டாக பயன்படுச்சுன்னா அதுக்கு பேர் அக்வசிக் சொல்யூஷன், ரைட்டா? எக்ஸாம்பிள், காமன் சால்ட் இன் வாட்டர். உதாரணம், உப்பு, நம்ம சாப்பிட்ற உப்பு தண்ணியில் கரைஞ்சிருது, அது என்னது, அக்வசிக் சொல்யூஷன். அடுத்து சுகர் இன் வாட்டர். ஜீனியை தண்ணியில் போடுறீங்க, 1 2 ஜீனி, அப்போ அது கரைஞ்சிருது. அந்த சொல்யூஷன் கரைஞ்சதுக்கப்புறம் சொல்யூஷன் தானே, அதாவது ஹோமோஜீனியஸ் மிக்சர், அதாவது சொல்யூஷன். இந்த சொல்யூஷன் என்ன சொன்னால் அக்வசிக் சொல்யூஷன். இது எண்ணெயை போடுறீங்க, அது கரையலை, அப்போ அது சொல்யூஷனே கிடையாது, ரைட்டா? அது ரெண்டு சொல்யூஷன் சொல்கிறோம், அக்வசிக் சொல்யூஷன், நான் அக்வசிக் சொல்யூஷன். இப்போது சால்வெண்ட்டை தண்ணியை பயன்படுத்தி நீ சொல்யூஷனை உண்டாக்குறது பேர் அக்வசிக் சொல்யூஷன். அப்போ வேறு ஏதாவது சால்வெண்ட்டை பயன்படுத்தி, இப்போ ஆல்கஹாலையோ பென்ஜானையோ பயன்படுத்தி சால்வெண்ட்டை பயன்படுத்தி ஒரு கரைசலை உண்டாக்கினால் அது நான் அக்வசிக் சொல்யூஷன், ரைட்டா? அடுத்து நெக்ஸ்ட் நான் அக்வசிக் சொல்யூஷன் பார்ப்போம். த சொல்யூஷன் இன் விச் எனி லிக்விட். இந்த சொல்யூஷன், இந்த கரைசலில் ஏதாவது ஒரு லிக்விடை அதர் தென் வாட்டர், தண்ணி தவிர சால்வெண்ட்டை நீ ஆக்ட்ஸ் எஸ் எ சால்வெண்ட் இஸ் கால்டு நான் அக்வசிக் சொல்யூஷன். அதான் சொல்கிறேன், சால்வெண்ட்டாக தண்ணி தவிர வேறு ஏதாவது இதை நீ பயன்படுத்தினேன்னா அதுக்கு பேர் நான் அக்வசிக் சொல்யூஷன். அங்கே சால்வெண்ட்டை என்ன பயன்படுத்திச்சு, தண்ணி. அப்படி தண்ணியை சால்வெண்ட்டாக பயன்படுத்தி நீ ஒரு சொல்யூஷனை உண்டாக்குனேன்னா அதுக்கு பேர் அக்வசிக் சொல்யூஷன். தண்ணியை மட்டும் தவிர்த்து மீதி ஏதாவது நீ சால்வெண்ட்டாக பயன்படுத்தி சால்வெண்ட்டாக வச்சு ஒரு கரைசலை உண்டாக்குனா அது நான் அக்வசிக் சொல்யூஷன். த சொல்யூஷன் இன் விச் எனி லிக்விட். இந்த சொல்யூஷனில் ஏதாவது லிக்விடை அதர் தென் வாட்டர், தண்ணி தவிர ஏதாவது ஒரு லிக்விடை ஆக்ட்ஸ் எஸ் எ சால்வெண்ட், அது சால்வெண்ட்டாக உபயோகப்படுத்தணும். இஸ் கால்டு. அப்படி சால்வெண்ட்டாக அந்த ஏதாவது லிக்விடை நீ உபயோகப்படுத்தினா தண்ணி தவிர, தண்ணி லிக்விட் தான், தண்ணி வேண்டாம், தண்ணி இருக்கக்கூடாது, தண்ணி இருந்தால் தான் அக்வசிக் சொல்யூஷன் ஆகிரும். தண்ணி தவிர வேறாவது, இப்போ ஆல்கஹால் படித்தோம்னா 4 படித்தோம்னா ஆல்கஹால் பென்ஜன் பார்த்தோம்னா அதை நீ யூஸ் பண்ணேன்னா இது நான் அக்வசிக் சொல்யூஷன். சால்வெண்ட்டாக யூஸ் பண்ணேன்னா இட்ஸ் கால்டு நான் அக்வசிக் சொல்யூஷன், ரைட்டா? நெக்ஸ்ட்டு, சால்வெண்ட் அதர் தென் வாட்டர்
இஸ் ரெஃபர் டு எஸ் நான் அக்கசிக் சொல்யூஷன். அதே தான் திருப்பி போட்டிருக்கான். சால்வெண்ட் அதர் தென் வாட்டர். தண்ணி தவிர ஏதாவது ஒரு பொருளை சால்வெண்ட்டை நீ யூஸ் பண்ணேன்னா இஸ் ரெஃபர்ட் குறிக்கப்படுகிறது, சொல்லப்படுகிறது டு எஸ் நான் அக்கசிக் சொல்யூஷன் சால்வெண்ட் அப்படின்னா அந்த சால்வெண்ட்டோட பேர் என்னது? நான் அக்கசிக் சால்வெண்ட். ரைட்டா? அக்கசிக் சால்வெண்ட்னாலே தண்ணி தான். நான் அக்கசிக் சால்வெண்ட்னா தண்ணி தவிர வேறு எந்த சால்வெண்ட்டாக இருந்தாலும் கரைக்கிறது இருந்தாலும் அதுக்கு பேர் நான் அக்கசிக் சொல்யூஷன். அப்புறம் ஜென்ரலி உதாரணமாக அந்த ஆல்கஹால் தண்ணி இது கிடையாது. இதில் இதை வந்து நீ சால்வெண்ட்டை பயன்படுத்தி ஆல்கஹாலில் ஏதாவது போட்டு நீ மிக்ஸ் பண்ணிட்டேன்னு சொன்னால் அதுக்கு பேர் ஆல்கஹாலில் சால்வெண்ட்டை பயன்படுத்தி இது அதில் நீ ஏதாவது ஒன்று போட்டு மிக்ஸ் பண்ணால் அது என்ன சொல்லுவாங்க? அதுக்கு பேர் அந்த சொல்யூஷனுக்கு பேர் என்னது? சாலிட் போடுறேன். ஏதாவது ஒரு சாலிட்டை போட்டு மிக்ஸ் பண்ணி கரைசலை உண்டாக்குனீங்கன்னா அதுக்கு பேர் என்னது? நான் அக்கசிக் சொல்யூஷன். அதேமாதிரி பென்ஜானும் ஒரு சால்வெண்ட் தான். ஈத்தரும் ஒரு சால்வெண்ட் தான். கார்பன் டைசல்ஃபேட் அதுவும் ஒரு சால்வெண்ட் தான். அசிட்டோனும் ஒரு சால்வெண்ட் தான். இதெல்லாம் சால்வெண்ட்டுகள். ஆனால் அதிகமாக பயன்படுற சால்வெண்ட்டு தண்ணி தான். ரைட்டா? ஆர் யூஸ்டு டு இந்த சால்வெண்ட்டுகள் யூஸ் பண்ணப்படுகிறது. நான் அக்கஸ்டிக் சால்வெண்ட். இது நான் அக்கசிக் சால்வெண்ட். தண்ணி வந்து அக்கசிக் சால்வெண்ட். இது நான் அக்கசிக் சால்வெண்ட்டாக பயன்படுத்தப்படுகிறது. எக்ஸாம்பிள் உதாரணமாக ஃபார் நான் அக்கசிக் சால்வெண்ட் சல்ஃபர் டிசால்வ் இன் கார்பன் டைசல்ஃபேட் அப்படின்னா சல்ஃபர் வந்து கரைகிறது. எதில் கரைகிறது? இன் கார்பன் டைசல்ஃபேட். அப்போ கார்பன் டைசல்ஃபேட் இந்த மேலே போட்டிருக்கான் பாரு. கார்பன் டைசல்ஃபேட் இஸ் ஏ சால்வெண்ட். ரைட்டா? அப்போ சால்வெண்ட் இது கார்பன் டை ஆக்சைடு வந்து சால்வெண்ட். இதை கரைப்பான். ரைட்டா? அப்போது இது சல்ஃபர் டிசால்வ். சல்ஃபர் என்னது? அது கரையும் பொருள். ரைட்டா? கரையும். சால்வெண்ட்னா அது சாலிட் தான் இது சல்ஃபர். அப்போ சால்வெண்ட் கார்பன் டைசல்ஃபேட். இங்கே வாட்டர் கிடையாது. இது சால்வெண்ட். இப்படி பயன்படுத்தினா இது நான் அக்கசிக் சொல்யூஷன். ரைட்டா? அடுத்து அயோடின் டிசால்வ் இன் கார்பன் டெட்ராகுளோரைடு. கார்பன் டெட்ராகுளோரைடு சால்வெண்ட். அப்போ சாலிட் என்னது? அயோடின் இதில் கரையுது கார்பன் டெட்ராகுளோரைடு. இது ஒரு சால்வெண்ட். ரைட்டா? இதில் கரையுது. இதுதான் உதாரணங்கள் அப்படிங்கிறான். இந்த இதெல்லாம் போட்டிருக்கான். உதாரணங்களை பார்த்துக்கோங்க. தான் சல்ஃபர் வந்து இஸ் சோலியபிள் இன் சிஎஸ். அந்த கரையுது. அதை பி. ரெண்டாவது சல்ஃபர் இஸ் இன்சாலிபிள் இன் வாட்டர். சல்ஃபர் வந்து தண்ணியில் கரையாது. ரைட்டா? தண்ணியில் சல்ஃபர் கரையாது. ரைட்டா? அதை பார்த்துக்கோங்க. பேஸ்ட் ஆன் த அமௌண்ட் ஆஃப் சாலிட். இது நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம்.